அத்தியாயம் 1217. அபூர்வ மிருகத்தீவை விட்டு வெளியே வந்த அக்கிலன் முதல் வேலையாக ஆரி கொடுத்த அனுமதி சீட்டை அவனிடம் பத்திரமாக ஒப்படைத்தான். ஒருவேளை நீங்க விரும்பினா இன்னும் கொஞ்ச நாள் கூட நீங்க இங்க தங்கலாம், எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சிரித்துக் கொண்டே ஆரி கூறியதும் அக்கிலனுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு நாம் வான அரண்மனையில் மதிக்கப்படுகிறோமா என்று கூட யோசித்தான். பரவாயில்ல ஆரி, இந்த மாசம் வேட்டையாடினது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு. அதுக்கும் மேல நான் இங்க தங்குனா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும், அதனால நான் கிளம்புறதுதான் நல்லது என்று கூறினான். அதற்கு மேல் ஆரிக்கும் வற்புறுத்த மனமில்லை. அதனால் நல்லபடியாக பேசி அக்கிலனை அவனுடைய ஜெனோஜனி கொக்கின் மேல் ஏற்றிவிடும் வரை அங்கேயே இருந்தான். அப்பொழுதுதான் அவன் கண்ணிற்கு அக்கிலன் வேட்டையாடிய விஷயங்கள் பட்டது. அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தவன் அந்த பெரும்பாலான ஜெனோஜனிக் மரபணுக்கள் மார்க்யூஸ் வகையை சேர்ந்ததுதானா என்று கண்களை கசக்கி பார்த்தான். ஆம், அது அவன் நினைத்தது போல்தான் இருந்தது. அதனால் ஆரிக்கு அக்கிலனின் மேலிருந்த நற்பெயர் போய்விட்டது என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு ஏரலாக மார்க்யூஸ் ஜெனோஜனிக்குகளை கொன்றது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் 30 நாட்களுக்குள் எத்தனை உயிரினத்தை கொன்றான் என்பதுதான் ஆச்சரியமாக இருந்தது. ஏற்கனவே அக்கிலன் மேல் பெரும் மதிப்புடையவன் அவனுடைய அசாத்தியமான செயல்களை பார்த்துவிட்டு இன்னும் நட்பாக இருக்க விரும்பினான். அதனால் புன்னகைத்தபடி, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயக்கமே இல்லாம என்ன தேடிவாங்க, நான் மட்டும் இல்லை, எங்க குடும்பமே உங்களுக்கு உதவி பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம் என்று சிரித்துக் கொண்டே கூறினார். அதற்கு அக்கிலன் பெரிதாக பதிலேதும் கூறாமல் தலையை மட்டுமே சம்மதமாக ஆட்டி வைத்தார். அதற்கு பின் கொக்கு பறக்க ஆரம்பித்தாலும் பல பொருட்களை சுமந்து கொண்டு காற்றில் பயணம் செய்ய போராடியது. எல்லாவற்றிற்கும் மேலாக அக்கிலன் உட்கார இடம் இல்லாததை கண்ட ஆரி உடனே 4 சிறகுகள் கொண்ட சிங்கத்தை ஏற்பாடு செய்தார். அது கடன் பெற்ற சவாரி ஜந்துதான் என்றாலும் அக்கிலனுக்கு அதை மறுக்க தோன்றவில்லை. ஆரிக்கு மனதார நன்றி கூறியவன் அங்கிருந்து தன்னுடைய தீவிற்கு வந்து சேர்ந்தான். இம்முறை அக்கிலன் சம்பாதித்தது 1 டஜன் மார்க்யூஸ் வர்க்க ஜெனோஜனிக் மரபணுக்கள். அதைத் தொடர்ந்து கல்மாடு, மிருக ஆன்மா, மரத்தின் துளையிலிருந்து கிடைத்த கற்கள் என்று நிறையவே சம்பாதித்திருந்தான். அதில் கடைசியாக இருந்தது அந்த குளத்தில் கிடைத்த சிலைதான். அது என்ன வகையான ஜெனோஜனிக் உயிரணு என்று அவனால் கணிக்க முடியவில்லை. இருந்தாலும் சிலையை சுத்தம் செய்ய முயற்சி செய்தான். அதில் சிறிய வித்தியாசம் அவன் கண்ணில் பட்டது. அதாவது சாதாரண கல் போல் சாம்பல் நிறமாக காட்சியளித்தது. அதன் பாணி மிகவும் எளிமையானது. எனவே செதுக்குவதில் அதிக நேர்த்தி இல்லை. அதில் வேலைப்பாடுகளோ வார்த்தைகளோ இல்லை. பழங்காலத்தில் இருக்கும் கடவுள் சிலை போல்தான் காட்சியளித்தது. அடுத்ததாக அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய தன்னுடைய டோங்ஸ்வான் ஆராவை பயன்படுத்தினார். எவ்வளவு முயன்றும் அதன் சிறப்புகளை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் வான அரண்மனையை சேர்ந்த ஒரு பொக்கிஷம் என்று மட்டுமே கணிக்க முடிந்தது. அதன் பிறகு அனைத்தையும் ஒதுக்கி வைத்தவன் மறுநாள் பச்சை மாணிக்க கல் கட்டிடத்திற்கு காற்றை உரிந்து கொள்ள வேண்டி சென்றிருந்தான். அன்றும் அவனால் இறகு கொக்கு, நாச்சி, சுகி, அமரன் என்று யாரையும் பார்க்க முடியவில்லை. அவர்கள் தீவிற்கு சென்று பார்க்கலாம் என்றால் வேறு விதமான பேச்சுக்கள் எழ வாய்ப்பிருக்கிறது என்று அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டு விட்டான். மறுபடியும் அவன் வீட்டிற்குள் நுழைந்த சமயம் மேலே டிராகன் ஜெனோஜனிக் பறக்கும் சத்தம் காதில் விழுந்தது. அது மாசிதான் என்று தெரிந்தது. அக்கிலன் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் மாசி வழக்கம் போல் பரபரப்பாக உள்ளே நுழைந்தவன், அண்ணா, நான் உங்களை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டேன் தெரியுமா என்றான். அவன் அந்த வார்த்தையை கூறியவுடன் அக்கிலனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஏய், இங்க பாரு மாசி, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. உனக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா போய் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படி தேவையில்லாம ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காத என்றான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாசி, ஐயோ அண்ணா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்னும் அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் பேசவே இல்லை என்று பதறி விட்டான். பின்ன
எப்ப எங்க என்ன பார்த்தாலும் ஏன் ஒரு மாதிரியா ஏக்கமா முகத்தை வச்சுக்கிற? சாதாரணமா உன்னால இருக்கவே முடியாதா என்று அகிலன் கேட்டதும் மாசி சிரித்து விட்டான். ஐயோ, நான் என்ன பண்றது? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் உங்களை அப்படி பாக்குறேன். அதுக்காக நீங்க என்ன இப்படிலாம் கிண்டல் பண்ணுவீங்களா? போங்கண்ணா, நான் உங்க கூட பேசவே மாட்டேன் என்று முறுக்கி கொண்டான். அப்பா, ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று அகிலன் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க மாசியின் கண்கள் வேறு இடத்தில் பதிந்திருந்தது. அங்கே அகிலன் வேட்டையாடி கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் அடுக்கி வைத்திருந்தான். அண்ணா, நீங்க அபூர்வ மிருகத்தீவுல இருந்து நிறைய பொருட்களை சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது இதுதானா என்று கேட்டதும் அகிலன் ஆம் என்பது போல் தலையாட்டினான். நீங்க இதுல எதையெல்லாம் விற்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நாம வியாபாரத்தை பேசிக்கலாம், சொல்லுங்க என்றான். அதற்கு அகிலன், நான் இன்னும் அதை பத்தி எதுவும் யோசிக்கல, அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை என்று கூறிவிட்டான். உடனே மாசி பெரிதாக அவனை வற்புறுத்தாமல் அங்கிருந்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்தவன் கண்கள் ஓரிடத்தில் அப்படியே நிலைகுத்தி நின்று விட்டன. இது மார்க்யூஸ் வர்க்க புலியோட வாழ் தானே? இது யானையோட தந்தம் என்று அவனுக்கு தெரிந்த அனைத்தையும் ஆசையாக கூறியவன் கடைசியில், இது எல்லாமே மார்க்யூஸ் ஜெனோஜெனிக் மரபணுக்களா என்று கேட்டான். கிட்டத்தட்ட என்று அகிலன் சர்வசாதாரணமாக கூறியது மாசிக்குத்தான் தலை சுற்றாத குறை. அப்பா, இதையெல்லாம் நான் பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. நீங்க எவ்வளவு வலிமையானதை வேட்டையாடி இருக்கீங்கன்னு தெரியுமா? வான அரண்மனையை பொறுத்தவரை மீகனுக்கு அப்புறம் நீங்க தான் இந்த மாதிரி சாதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க என்று பெருமையாக கூறினார். அகிலன் எதையும் தன் தலைக்குள் ஏற்றிக் கொள்ளவில்லை. அவனுடைய குறிக்கோள் அனைத்துமே வேறொன்றாக இருந்தது. அதன் பின் மாசி அகிலன் கொடுத்த வானத்தை குடித்துவிட்டு, இறகுகளினோ வான அரண்மனை கூட கூட்டணி வச்சிருக்கு, உங்களுக்கு அந்த விஷயம் பத்தி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அகிலன், நான் இப்பதானே தீவுல இருந்து வந்தேன், எனக்கு அந்த விஷயம்லாம் எதுவும் தெரியாது என்றவுடன் மாசி அனைத்தையும் கூற ஆரம்பித்தார். இறகினோ எங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க கீழ் மட்டத்துல தான் வராங்க. அதுக்காக வான அரண்மனையை சேர்ந்தவங்க எப்பவுமே அவங்கள மட்டமா நடத்தினது கிடையாது. பல பேரை இங்க ஏற்கனவே படிக்க அனுப்பியிருக்காங்க என்றான். இது ஒன்றும் விசித்திரமான விஷயம் கிடையாது. இறகுகள் எப்போ உயர்ந்த இனம் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து கீழே இறங்கிட்டாங்களோ அப்பவே அவங்க பலவீனமானவங்க தான். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் கூட்டணி உருவாக்குறாங்களோ அப்பதான் அவங்களால நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா சீக்கிரமே அழிக்கப்பட்டுடுவாங்க. அதுவும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற பரிசுத்த சொர்க்கம் ஒரு பெரிய வெளிநாட்டவருடைய இடம். ஏற்கனவே பல உயரினத்தவர்கள் அதை அடைய விரும்புறாங்க. அவங்க கையில அநியாயமா போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சா இறகு இனம் கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் என்றார். நீங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இறகு இனத்திலிருந்து மன்னர்கள் இங்க நிறைய தடவை வந்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்கான்னு பார்த்து யாரும் பழகின மாதிரி எனக்கு தெரியல. அவங்களும் பெருசா எதுவும் வெளிப்படுத்திக்காம ரொம்ப சாதாரணமா தான் நடந்துப்பாங்க என்றார். அதற்கு அகிலன் சரி என்பது போல் தலையாட்ட உடனே மாசி, அவங்க இனத்துல செம்பி என்ன ஒரு பையன் இருக்கான், அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். அகிலன் உடனே இல்லை என்பது போல் தலையாட்டி விட்டார். உண்மையில் கொங்கனை தாண்டி வேறு யாரையும் அவனுக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் கிடையாது. அவன் பாதி தெய்வமா இருக்கிற அரசர்கள் ஒருத்தருடைய பையன், ரொம்ப திறமையானவன். இறகு இனத்துல இருந்து வந்திருந்தாலும் அவன் வான அரண்மனையோட மாணவன். அவங்க குழுவோட தலைவன் செம்பியன் தான். ஏரல் வகுப்புல இருக்கான். வான வீதியில எந்த தடங்களும் இல்லாம நடந்து போய் எல்லாருடைய பாராட்டுகளையும் வாங்கியிருக்கான். இப்போ அவன் தான் இறகு ஏறல் மாணவர்களுடைய பயிற்சி கொடுக்கிற தலைவர். அவனுடைய உயிரின கலைகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது என்று கூறி முடித்தார். அப்படியா? அப்படி என்ன அதுல சிறப்பு இருக்கு என்று அகிலனுக்கு தெரிந்து கொள்ளும் ஆர்வம் வந்தது. அவன் கூட யாராவது களத்துல சண்டை போட இறங்குனா முதல்ல அவங்க கிட்ட புனித தீர்த்தம் அடங்கின ஒரு குவளைய கொடுத்து விடுவான். அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சு ஒருவேளை அதுல தோத்து போயிட்டா அதுக்கப்புறம் அவங்க கிட்டே அந்த புனித தீர்த்தம் மொத்தமா வந்து சேர்ந்துடும் என்றார். அதற்கு அகிலன் ஓ என்று மட்டும் சொல்லிவிட்டு
அமைதியாகிவிட உடனே மாசி, அவன் எந்த மாதிரி சண்டையில அதிகமா விருப்பப்படுவான்னு தெரியுமா? கத்தி போட்டி மட்டும்தான். ஆனா பாருங்க, எங்க வான அரண்மனையில யாருக்குமே அந்த அளவுக்கு கத்தியில சண்டை போட்டு பழக்கம் கிடையாது. இதுவே வாள் சண்டையா இருந்துச்சுன்னா நானே இறங்கி கூட 1க்கு 2 பார்த்துடுவேன். ஆனா இப்ப எங்களை காப்பாத்த வந்த ஒரே ஆபத் பாந்தவன் நீங்க மட்டும்தான் என்று ஒருவித பீடிகையோடு நிறுத்தினார். அதற்கு அகிலன், வழக்கம் போல சுத்தி வளைச்சு என்ன குழப்பாம எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா பேசு என்று கூறிவிட்டார். இல்லன்னா இவ்வளவு நேரத்துக்கு நீங்க இங்குதான் இருப்பீங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா செம்பியன் உங்களை கத்தி போட்டிக்கு கூப்பிடுவான் என்று அடித்து கூறினார். அதற்கு அகிலன் யோசனையாக, ஆமா, நீ ஏதோ புனித தீர்த்தத்தை பத்தி சொன்னீங்க, அது என்ன என்று கேட்டான். அந்த புனித தீர்த்தம் ஒரு பொக்கிஷம். ஒருத்தர் அவங்க கடைசி காலம் வரைக்கும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு, நீங்க எவ்வளவோ போட்டியில கலந்து ரத்த காயெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இந்த தீர்த்தத்தை சும்மா உடம்புல தெளிச்சு விட்டா போதும், அந்த காயெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. எதுக்காக இவ்வளவு பொக்கிஷமான ஒரு விஷயத்த அவன் சர்வசாதாரணமா வெளியெடுத்துட்டு வரான்னு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள போட்டி நடந்து நீங்க அதுல ஜெயிச்சுட்டா என்கிட்ட அந்த புனித தீர்த்தத்தை ஒப்படைச்சிருங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க அதையெல்லாம் உபயோகிக்க மாட்டீங்க. உங்களுக்கு பதில நானாவது வெளியே வியாபாரம் பண்ணி 4 காசு பார்ப்பேன்ல, அதுக்குதான் என்று வாயெல்லாம் பல்லாக கூறினார். அதற்கு அகிலன், சரி, நேரம் இருந்தா நான் அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு சொல்றேன். எனக்கு முதல்ல பச்சை மாணிக்கக்கல் கட்டிடத்துக்கு போய் நல்லபடியா பயிற்சியை முடிக்கணும் என்று கூறிவிட்டான். அவனை பொறுத்தவரை இறகுகளை கையாள்வது என்பது கண்டிப்பாக முன்னுரிமை பட்டியலில் இல்லை. அதனால் மறைமுகமான சவாலை பற்றி உண்மையில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை கேட்டு மாசி எதுவும் கூற முடியாமல் அமைதியாக இருந்து விட்டார். அடுத்த நாள் அகிலன் மாணிக்கக்கல் கட்டிடத்திற்கு வந்த பொழுது சுகியை பார்த்து விட்டார். அவனுக்கு அவளிடம் வானநிழல் சூத்திரத்தை பற்றி பேச வேண்டும் என்று தோன்றியது. அதற்கான காரணம், அவள்தான் அந்த சூத்திரத்தை அறிமுகப்படுத்தி வைத்து அதில் உள்ள சிக்கலை கண்டுபிடிக்க கூறியிருந்தாள். அதனால்தான் அகிலனும் அவளை பார்த்தவுடன் முகம் மலர்ந்தபடி நெருங்கினார். ஆனால் சுகியின் மனநிலை வேறாக இருந்தது. அகிலனை போட்டிக்கு பிறகு இன்றுதான் அவள் நேரடியாக சந்திக்கிறாள். அதுவே உடம்பில் உள்ள அத்தனை சுரப்பிகளையும் எக்குத்தப்பாக ஏற்றிவிட அகிலன் அருகில் நெருங்கியவுடன் மொத்தமாக விழுந்து விட்டார். எப்படி இருக்க? உன்னை பார்த்து பேசணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்க. ஆனா நேரம் தான் கிடைக்கல. நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி வானநிழல் சூத்திரம் சம்பந்தமா சில ஆராய்ச்சி பண்ணிருக்க. அதை பத்தி கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். உனக்கு சம்மதமா என்று கேட்டான். சுகிக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. அவள் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து போனது. நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என் கூட பழக விரும்புற. இப்ப நான் என்ன பண்ணணும்? உன் கூட பக்கத்துல இருந்தா என்னால சாதாரணமா இருக்க முடியல. மனைவி, 2 குழந்தைங்கன்னு உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அதுல நடுவுல நான் புகுந்து எந்த குழப்பத்தையும் பண்ண விரும்பல. இப்ப கூட நீ பொதுவா ஏதோ ஒரு கலையை பத்தி பேசுறதுக்கு தான் என்ன கூப்பிடுறேன்னு புத்திக்கு தெரிஞ்சாலும் மனசுக்கு புரியல. நான் ரொம்பவே தவிக்கிறேன் என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டாள். அதற்குள் அகிலன், சரி, நான் 7வது மாடிக்கு போய் பயிற்சி முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். 2 பேரும் ஒன்னா என்னோட தீவுக்கு போகலாம் என்ன என்று சாதாரணமாக கூறிவிட்டு கிளம்பி விட்டான். ஆனால் சுகியால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் எதற்காக கட்டிடத்திற்குள் வந்தாலும் அதை கூட செய்யாமல் உடனே வீட்டிற்கு கிளம்பி விட்டாள். அங்கே போனாலாவது அவளுக்கு நிம்மதி கிடைத்ததா என்றால் அதுவும் இல்லை. யாரிடம் பேசினாலும் அகிலன் தன்னை காணாமல் தேடியிருப்பானோ, என்ன நினைத்திருப்பான் என்று அவனை பற்றியே யோசித்து யோசித்து ஒரு கட்டத்தில் போய் படுத்து தூங்கியும் விட்டாள். பின்பு வெகு நேரம் கழித்து எழுந்தவளுக்கு அப்பொழுதும் குழப்பம் நீங்கியபாடில்லை. ஒரு வழியாக மனதை திடப்படுத்திக் கொண்டவள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள். இல்ல, நான் அகிலனை கண்டிப்பா எதிர்கொள்ளணும். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதனால எனக்கு நிம்மதி கிடைக்கல. இன்னும் அவன் ஞாபகம் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. அதனால
அவனை நேரடியா சந்திச்சு இதுக்கு ஒரு முடிவை எடுக்கணும், இல்லைன்னா என்னால நிம்மதியா வாழவே முடியாது என்று நினைத்துக் கொண்டாள். அவள் எப்பொழுதுமே இப்படித்தான், ஒரு உணர்ச்சிகரமான சிதைவு என்று நாச்சி கூட எப்பொழுதும் சுகியை கிண்டல் செய்வாள். அதனால்தான் அகிலனுடன் மொத்தமாக தன்னுடைய உறவை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவோடு கிளம்பியிருந்தாள்.